அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற பங்குனி மாத பலன். நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் வேணா நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நமக்குடைய போகக்கூடிய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரணும். எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப அம்மன் அருள் டிவி பாக்குறீங்களா, உங்க மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரணும். எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். சில பேர் இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க, சில பேர் பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுத்துக்கங்க, இதுதான் கரெக்டா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி பிறந்த தேதி பிறந்த தான் உயிரும்பாங்க. உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. இப்ப பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க, துல்லியமா இருக்கும். இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம்? பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த நாள். இது பங்குனி உத்திரம் தான் இங்க பெரிய விசேஷமாக எல்லா கோவிலையும் பாருங்க சிறப்பா இருக்கும். ஒரே விசேஷம் மட்டும்தான் பங்குனி மாதத்துல. மெயினா பாருங்க, கிராம தெய்வ கோயில்ல பாருங்க, அம்மனுக்கு எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம். சாமிக்கு பூச்சொடிதல் பண்ணக்கூடிய விழாக்கெல்லாம் பங்குனி மாதம். திருவிழாலாம் பாருங்க, பெண் பரிவார தெய்வத்துக்கு நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல. கிராமத்துல உள்ள அம்மன் கோயில்லாம் பாருங்க, திருவிழாங்கிறது இந்த பங்குனி மாசத்துல தான் வரும். மாசத்துல கடைசி மாதம் தான் பங்குனி மாசம். சூரியன் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யறதுதான் பங்குனி மாசங்கிறாங்க. இப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படான்னு பார்ப்போம். இந்த மாசத்துல மூர்த்தங்கள் பாத்தீங்கன்னா வளர்பிறை மூர்த்தங்கள் ஒரு 2 மூர்த்தங்கள் வருது. நல்லா பாருங்க, பங்குனி மாசம் 7ஆம் தேதி சூப்பரான மூர்த்தம் புதன்கிழமையில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதியில வளர்பிறை மூர்த்தம் வருது. அடுத்த தேய்பிரை மூர்த்தத்துல 3 மூர்த்தம் வருது. 14ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, 22ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, 23ஆம் தேதி மூர்த்தம் வருது. இதுவும் சுப மூர்த்தம் தான். இதெல்லாம் சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போறாலும் நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்மராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. சிம்மத்துல பிறந்தா இதுலயுமே பாருங்க தைரியமான குணம் உள்ளவங்க சிம்ம ராசி என்பர்கள். தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இதுலயுமே தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய ராசியும் சிம்ம ராசி தாங்க. அதுக்கு அதிபதி யாரு? சூரிய பகவானா வர்றார். இப்ப சூரியன் என்ன? இதுலயுமே எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்கும்? சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் யாரு? சிம்ம ராசி தான். ஏன்? இது 5வது ராசி. காலபுருஷன் 5ஆம் பாவம் என்ன? திரிகோணஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த ராசியை வர்றதுனால இவங்க எல்லாத்தையுமே இவங்க தான் பொறுப்பெடுத்து பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் ஒரு பொறுப்பு உணர்வோட உள்ளவர்கள் சிம்மம் அப்படின்னு சொல்லணும். இவங்களை நம்பி போயிட்டா எல்லாத்தையுமே எடுத்து பண்ணக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இதுலயுமே கொஞ்சம் அதிகமா மதிப்பு மரியாதை இருக்கும். அதே மாதிரி பிடிவாத குணங்கள் யார்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசி நிறைவேற்ற இருக்கும். ஒரு விஷயம் பிடிவாதம் பண்ணா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை சிம்மத்துக்கு உண்டு. இதுலயுமே தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. இதுலயுமே ஒரு தலைமை பொறுப்பு நிறைய பேர் பாருங்க தலைமை பொறுப்புல இருக்காங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சிம்ம லக்னமா இருப்பாங்க, இல்ல சிம்ம ராசியா இருப்பாங்க. அவங்களுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. சிம்மராசி என்பது நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க.
அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்முடைய வீடியோ எல்லாம் ஏன் ஆன்மீக கோவில் ஸ்தலத்துல கொடுக்குறோம்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய நோக்கமே, எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப இந்த சிம்ம ராசிக்கு இந்த பங்குனி மாதம் இது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க. இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன். சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சுய ஜாதகத்துல உங்களுக்கு திசாபுத்தின்னு சொல்லுவாங்க. திசாபுத்தியை பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப விதிஜாதத்துல நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குது. அதுல எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. அது எப்ப நடக்கும்? நான் சொன்னல, அந்த தசாபுத்தி காலம் வரும்போது அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க. எல்லா டைமும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருக்காது. கலியுகத்துல பிறந்துட்டா யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம வினை கண்டிப்பா இறைவன் கொடுத்திருப்பார். அது அந்த நேரம் தசாபுத்தி வரும்போது அந்த கர்ம வினையை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். பாதிப்பை எப்படி குறைக்கலாம்? பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம். பாதிப்பை எப்படி? பரிகாரம் மூலமாக. ஆனா அந்த பாதிப்பு நடக்கும், சின்னதா குறைச்சிக்கலாம், அவ்வளவுதான். பரிகாரம் மூலமாக. அதான் நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கு போனா இந்த பிரச்சனை தீரும் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த அனுகூலம் கிடைக்குங்கிறாங்க. சில பேர் இந்த உணவு பழக்கம், உணவையே மாற்றும் போது கிரகத்துக்கு ஏற்றாப்புல உணவை சாப்பிடும்போது அதுவும் மாற்றத்தை கொடுத்துரும். பரிகாரத்துல நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றி அமைக்கும் போது எல்லாமே அனுகூலத்தை கொடுத்துரும். இப்ப சிம்மத்துக்கு இந்த பங்குனி மாசம் யோகமா இல்ல அவ யோகமா அப்படி பார்ப்போம். கடைசி முட்டி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சார செய்யறோம். அப்போ முதல்ல பாருங்க, உங்களுடைய ராசியில இருந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 7ஆம் பாவத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க கும்ப ராசியில. 8ஆம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் மட்டும் சஞ்சாரம் செய்வாரு. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா அதாவது 8ஆம் பாவத்துக்கு ஒரு பயிற்சியா வர்றாரு. அதாவது கரெக்டா பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பயிற்சி ஆயிடுவாரு. மற்றபடி பார்த்தா மற்ற கிரகங்களும் அதே பாவத்துல இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியானவர் பாருங்க சூரிய பகவான் முழுக்க முழுக்க 8ஆம் பாவத்துல போய் நிற்பாரு. அதாவது பங்குனி மாசத்துல 8ஆம் இடத்துல, அதுவும் குருவுடைய வீட்டுல மீன ராசியில சஞ்சாரம் செய்வார். பொதுவா சிம்மத்துக்கு என்ன சொல்லுவாங்க? கண்டக சனி. இதானே இப்ப டெண்டில போயிட்டு இருக்கு. கண்டக சனி எல்லாருமே. சனி பவன் ஏன்னா உங்களுக்கு பகைக்கோள்ல, உங்க அமைப்புக்கு அவர் பகைக்கோள். சூரியனும் சனியும் நட்பு கிரகம் கிடையாது, பகை கிரகம். அந்த பகைக்கோள் சனி பவன் உங்களை பார்க்கறதெல்லாம் ஒரு சில பேருக்கு ஒரு மந்தமான தன்மையை உண்டு பண்ணுவார். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அது ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகமா இருந்துட்டா அந்த மந்தங்கள், அந்த பிரச்சனைகள், தடைகள் இருக்காது. நல்லா பார்த்துக்கணும். சனி பகவான் ஒரு சில பேருக்கு சிம்ம ராசியா இருப்பாங்க. ஆனா சனி பகவான் ஜாதகத்துல பலமா இருப்பார். உங்க லக்னத்துக்கு அவர் நல்ல ஒரு சுபரா வந்துருவார். அப்ப இங்க சுபரா வந்துட்டா அந்த பாதிப்புகள் இங்க இருக்காது. உங்களுடைய லக்ன அடிப்படையில தான் இங்க அவர் நல்லவரா கெட்டவரா முடிவு பண்ண முடியும். லக்ன புள்ளிங்கிறது நம்ம பிறந்த நேரம், அதை புள்ளி வச்சுதான் லக்ன புள்ளிம்பாங்க. அப்போ அவர் ஒரு சில பேருக்கு இந்த சிம்மராசிக்குன்னா நட்பு கிரகம் வந்துருவார், பகை கிரகமா வரமாட்டார். நல்ல ஒரு பலனை கொடுத்துருவார். கண்டசனி வந்த பிறகு பாருங்க, வேலை உத்தியோகத்துல நிறைய பேர் இடத்த சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வேலை உத்தியோகத்துல நல்ல வேலையா பார்த்துருப்பாங்க. ஒரு சில பேர் சனிபவன் சரியில்லைன்னா வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை இருக்கும். சனிபவன் 6 நோய், எதிரி, பகை, கடன் ஏதாச்சும் குடும்பத்துல கொடுப்பார்ல. ஏன்னா அவருடைய பார்வை உங்க மேல படுறதுனால சொல்றேன். அப்ப அதுக்கு ஏத்தாப்புல ஒரு சில தடையை கொண்டு காட்டிடுவார். ஜாதகம்ல சரியா இல்லைன்னா. அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், இதுல ஏதாச்சும் ஒரு கலகங்கள், பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள்லாம் பாருங்களேன். ஏதாச்சும் இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு அங்கமங்காளி பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடைகள் சிம்ம ராசி கண்டிப்பா இருக்கும் ஜாதக அமைப்புல ஒரு சரியாக இல்லைன்னா. அதே மாதிரி பாருங்க, ஒரு அலைச்சல், மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. ஒரு கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடிவு முடியாத சிந்தனைக்கு உங்களுக்கு மன குழப்பத்தை கொடுத்துருவாரு சிம்ம ராசி. இதெல்லாம் ஒரு சில பேருக்கு ஒரு தடையை கொடுப்பாரு. ஏன்னா அவரு சனிபாவம் போகக்கூடிய நட்சத்திரம் ராகுடைய கால்கள் 8ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போறாரு. அப்ப ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஒரு தடைகளை நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாரு. ஜாதக அமைப்புல சரியா இல்லைன்னா, படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாருங்களேன் ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பாக சிம்மத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். இப்ப இது மாதிரி பலனை கொடுக்க போறாரு. இந்த பங்குனி மாசத்துல பொதுவா பாருங்க, உங்க ராசி அதிபதி 8ஆம் பாவத்துல சூரிய பகவான் போய் சஞ்சாரம் செய்யறாரு. 8ஆம் பாவத்துல யார் யார் இருக்காரு? சூரிய பகவான், நல்லா பாருங்க, சூரிய பகவானும் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், 4 கிரகங்கள் 8ஆம் பாவத்துல இருக்கும் பாருங்க. 8ங்கிறது என்ன? திடீர் யோகம். நல்லா பாருங்க, 8ஆம் பாவங்கிறது ஒரு இடம் மாற்றம், திடீர் யோகம். ஏதாச்சும் ஒரு யோகம் யாருக்கு வரும்?
சிம்மத்துக்கு வந்தே தீரும். வீடு கொடுத்த அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல, நல்லா பார்க்கணும். ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, அங்க பிரச்சனை தடைகள் சொல்லி நம்ம எடுக்கக்கூடாது. அந்த கொடுத்த அதிபதி பாக்கியத்துல மேச ராசியில குரு நிக்கிறார். குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. அந்த அதிபதி யாருன்னா சுக்கிரபவன். அவர் 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். பொதுவாக கெட்ட இடத்துல கெட்ட கிரகம் ராகு இருக்கா, அது அப்படியே ராஜயோகமா மாறிடும். அப்ப என்னை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு இது விபரீத ராஜயோகமா மாறும். வெளியூர், இடமாற்றம், வெளிநாடு, ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். இப்ப வெளிநாட்டுல உள்ளவர் அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா 100% இந்த பங்குனி மாசத்துல மாறுவாங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு இடமாற்றத்தை சேஞ்ச் பண்ண போறாங்க. ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு அவங்க ரிசீம் கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு வேலைக்காண்டி, அது இப்ப கிடைக்கலாம் இந்த பங்குனி மாசத்துல. அப்ப இங்க லோக்கல்லையும் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு காட்டுது. 8ஆம் இடம்னா ஒரு இடத்தை மாத்துறது. அப்போ ஒரு இடமாற்றம் வரப்போகுது. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், இன்னும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, நான் வேற கம்பெனிக்கு மாறலாம்னு பிளான் பண்ணிட்டு ஆனா கிடைக்கல, கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைச்சோம். உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச், அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, சிம்மராசிக்கு ஒரு வேலையில ஒரு மாற்றத்தை கொடுக்குது. 8ஆம் ஆன ஒரு மாற்றம் வரணும். இது சார்ந்த விஷயம் அங்க வரும். வெளிநாடு போகாதெல்லாம் வெளிநாடு போவாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, காசு பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் தேவை. டாக்குமெண்ட்ல சைன் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிக்கணும். இதுல ஒரு ஒப்பந்தத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றோம்னா சிம்ம ராசிக்கு இதுல மட்டும் கவனம் தேவை. ராசி அதிபதி 8ஆம் பாவத்துக்கு போறதுனால வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுக்குள்ள போய் நிக்கிறாரா, இதுல கவனம் தேவை. அது எந்த வீடு? குருவுடைய வீடா, பணத்துக்குள்ள இடமா? எல்லாம் பாருங்க, பணத்துக்குள்ள இடமா? அப்ப பணம் காசு கொடுக்கறதுல வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டாரு. இதுல கவனம் தேவை. ஆனா தொழில் சார்ந்த விஷயம் பண்றவங்களாம் தொழில் நல்ல ஒரியா அமையும். தொழில் ஸ்தானத்துக்கு அவர் 11ஆம் இடத்துல வருவாரு. அப்ப தொழிலை ஈஸியா வளர்த்து கொடுத்தாரு. அந்த அதிபதி உச்சமாகிறாரு. பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க சிம்ம ராசியில இப்ப பிறந்தவங்களாம் பாருங்க, எதிர்பாராம திடீர்னு தொழில நல்ல லாபத்தை கொடுத்துரும். எதிர்பாராத ஒரு திடீர் லாபம் வரும். சுத்திர வீழ்ச்சியாய் போய் சுத்திர தொழில் எதுவுமே இல்லாம இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி. இப்ப பாருங்க தொழில ஏதாச்சும் ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப தொழிலை நம்பி தைரியமா பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. ஜாதக அமைப்புல தசாபுத்தி நல்லா இருந்துட்டா அப்ப தொழில் சார்ந்த விஷயம் லாபத்தை பார்ப்பாங்க. 10ஆம் வீட்டதிபதி உச்சம். ஏன் நான் தொழில் நல்லா இருக்குங்கிற வார்த்தை நான் சொல்றேன்? மறைமுக உச்சமாகிறார். 8ஆம் என்ன மறைமுக உச்சமாகிறார். 2ஆம் வீட்டதிபதியும் 10ஆம் வீட்டதிபதியும் உச்சமாகறாங்க. நீசமானால் நீசபங்க ராஜயோகமாக அந்த புதன் மாறிடுவாரு. அப்ப பயங்கரமான ஒரு யோகத்தை தொழில் ரீதியாக கொடுப்பார். சிம்மத்துக்கு ஜாதக தசாபதி நல்லா இருந்துட்டாள் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். இது 100% நடந்தே தீரும். பாத்துக்குங்க, பங்குனி மாசம் சூப்பரா இருக்கு. வெளிநாடு வெளியூர் யோகம் எப்படி இருக்கும்? பட்டைய கிளப்புவாங்க. எதிர்பாராத ஒரு மாற்றமும் உண்டு. வெளிநாடு வெளியூர் மூலமாக ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்க போகுது. அந்நியர் பழக்க வழக்கம் மூலமாக அனுகூலமாக இருக்க போகுது. எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் நல்லா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுது. இது சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க, கல்வியில வெளிநாட்டுல படிக்கக்கூடிய நபர்கள்லாம் படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவாரு. இங்கேயும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு கல்விகள் சூப்பரா இருக்கும், எந்த ஒரு தடையுமே வராது. அப்ப எதிர்காலத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் கல்வி சம்பந்தமாக. அப்ப இதுல நிறைய பேருக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் சிறப்பா இருக்கு. அதாவது நான் சொல்றது படிப்பு கல்வி, அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்ப எந்த ஒரு தடையுமே கிடையாது. இனிமே எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்க போறாரு. நல்லா பாருங்க, படிப்பு கல்வி அரசாங்க எக்ஸாம் எழுதணும்னா திடீர்னு வேலை கிடைக்கலாம். பாத்துக்கோங்க, எதிர்பாராம திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் வருது. மருத்துவத்துறை எல்லாம் சூப்பரா இருக்கும்.
மருத்துவத்துறை, அதான் சொல்லல நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை வேலை எல்லாமே பாருங்க நல்லா சூப்பர் அனுபவம் அமைச்சு கொடுத்துருவாரு. திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் திருமணங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் நடக்க போகுது. ஏன்னா இதுல திருமணம் மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது. ஏன்னா வாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் பாவத்துல போய் நிக்கிறாரு பாருங்க. வாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் பாவத்துல சனி செவ்வாய் சேர்ந்து இருக்காங்களா, அப்ப திருமணங்கள் கைகூடி வந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அது முதல் திருமணம் சரி இல்லை 2வது திருமணம் சரி. ஏன்னா 2 திருமணத்துக்குள்ள கிரகம் அங்கேதான் இருக்கு, சனியும் செவ்வாயும் சேர்ந்து. அப்ப 2வது திருமணம் நடக்கும், முதல் திருமணம் நடக்கும். அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறா. அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடையும் தாமதமும் கிடையாது. நல்ல ஒரு வெற்றிகள் வந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கலாம். ஏன்னா குரு பலமாயிட்டாரு. இப்ப குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிரும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல பிரச்சனை, வீடு வாங்கணும்னா, வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், பூமி வாங்கணும், அந்த யோகமும் உங்களுக்கு அற்புதமான இந்த காலகட்டம் வருது. ஏன்னா ராசி அதிபதியே போய் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா காசு பணத்தை கையில வச்சுக்க கூடாது, செலவா பண்ணணும். என்ன செலவு பண்ணணும்? இடத்துலயோ, பூமியிலேயோ, வண்டியிலேயோ, வாகனத்திலயோ நம்ம செலவு பண்ணணும். இல்லை அதுல விரயத்தை உடனே வச்சிரும். மருத்துவ செலவு, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்லை ஒரு மன உளைச்சல் ஆளாக்குறதோ, உள்ள ஒரு தலை சம்பந்தப்பட்ட பகுதியில அடிப்புறோம், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு விரைய செலவு, மருத்துவ செலவு ஒன்று காட்டிடும். அப்ப இது மாதிரி சுப செலவா பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி தந்தைகிட்ட ஒரு மன வருத்தங்கள், தந்தையோட உடலை பார்த்துக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன தாயோட உடல், இடத்துல, பூமியில ஏதாச்சும் ஒரு தடை கொடுப்பாரு. ஆனா பெருசா எதுவும் ஜாதக தசாபதியில இருந்தா பாதிக்க மாட்டாரு. ரியல் எஸ்டேட் பிசினஸ்னா சூப்பரா இருக்கும். மண் வாங்கி விற்கிறவங்க பண்றவங்க பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. அரசியல் ஃபீல்டு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அரசியல் ஃபீல்ட்ல கண்டிப்பா நடக்க போகுது. நல்ல வெற்றிகள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அரசியல் ஃபீல்டு சம்பந்த விஷயம் நான் என்ன பொறுத்தவரை தடை சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு லாட்ரி யோகம், எதிர்பாராத ஒரு திடீர் யோகம்னா இந்த சிம்ம ராசிகளுக்கு நிறைய பேருக்கு இருக்கு பாத்துக்கோங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணிக்காதீங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த லாட்ரி யோகங்கள் அற்புதமாக ஒரு அனுகூலமாக வரப்போது பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா 8ஆம் இடத்துல போனால் மறைமுக வருமானம் வரும். யார் உச்சமாகறாரு? சுக்கிர பகவான் உச்சமாகறாருங்க. அப்போ நிறைய பேருக்கு வெளிநாட்டில் உள்ள ஒரு நபர்கள்லாம் லாட்ரி யோகங்கள் கிடைக்கும். இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. கடன் உதவி எங்கே போய்க்கிறாங்களேன், இப்போ கடன் உதவி உடனே கிடைக்கும். வீட்டுக்கோ இல்லை தொழிலுக்கோ எது கேட்டாலும் சரி கடன் உதவி கிடைச்சிடும். ஆனால் மெயினாக பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வருது. பெண்களுக்கு இந்த எதிர்காலம் என்ன பொறுத்தவரை சூப்பராக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு அது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு. இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம். முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இதுலையுமே பாருங்க கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இருக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்துட்டா எந்த வேலையும் ஒரு பிடிவாதமாக அதை பண்ணக்கூடிய எண்ணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அதே மாதிரி நிறைய தன்மானத்தை பார்ப்பாங்க. ஒரு தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. யார்ட்டையும் இந்த கூட்டங்கிறது பிடிக்காது. எப்போதுமே தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். நிறைய பேர் பாருங்க இந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பிசினஸ், மருத்துவ சம்மந்தப்பட்ட பிசினஸ், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிசினஸ், இந்த மாதிரி வேலையில இருப்பாங்க. டிரைவர், இது எல்லாமே இந்த துறையா இருக்கும். மண் சம்மந்தப்பட்ட துறை, கல் சம்மந்தப்பட்ட துறைகள், இது எல்லாமே பயங்கரமா இருக்கும். இயற்கையான ஞான அறிவு ஒரு வேலையை பார்த்தாங்கன்னா அப்படி அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கிட்ட இருக்குன்னா மகனத்தில் பண்ணவங்க இருக்கும். இவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு இருக்கும். அந்த அறிவு ஞானம் மகத்துல பிறந்துட்டா கண்டிப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டா இது ஒரு ஞானியான நட்சத்திரம், அறிவான நட்சத்திரம், சிந்தனையான நட்சத்திரம், தனக்கென தனி வழியில போகக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இவங்களுக்கு பாருங்க இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கும். ராசிய நட்சத்திர அதிபதி 2ஆம் பாவத்துல வந்துட்டாரு. இனிமே குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல வருமானம், இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்தாரு. பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாடு வெளியூர்னா நிறைய பேர் போக போறீங்க. கண்டிப்பா வெளியில ஒரு இடமாற்றத்தை பண்ண போறாரு. வீடு கட்ட போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, தொழில ஒரு மாற்றத்தை பண்ண போறீங்க, வேலையில உத்தியோகத்துல மாற்றப்படக்கூடிய, அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும் பாருங்க. ஏன்னா கேதுனிக்கு நினைச்சு தான் சந்திரன் காலங்கள். அப்ப சந்திரன் மத்திய அரசாங்கம் அந்த விஷயம் நிறைய முயற்சி மூலம் வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்க மாணவ மொழிகள் சிறப்பா இருக்கும், படிப்புகள் நல்லபடியா இருக்கும், குழந்தை பையன் கிடைக்கும், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், திருமணம் நடக்கலாம், திருமணம் கண்டிப்பா முடிச்சிடும். அப்ப இனிமே எதிர்காலத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ரொம்ப ஆசை இருக்கும், லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும், நிறைய ஆசை இருக்கும் மனசுக்குள்ள. அந்த ஆசை எல்லாமே அனுகூலமா அமைய போது பாத்துக்கோங்க. என்ன மனசுல ஆசை வச்சிருக்கோம் அந்த ஆசை எல்லாமே அற்புதமா அமைய போது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரப்போகுது. அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு அஸ்தங்கரையும் பூரணத்துல பிறந்தவங்க எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா நீங்க எல்லாமே பூரத்துல பிறந்துட்டா பாருங்க, எதுலையுமே பாருங்க கலை, இசை இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அப்ப பூரணத்துல பிறந்தவங்க வாழ்க்கையே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு.
அதே மாதிரி பாருங்க, வீடோ இடமோ பூமியோ தொழிலோ இது எல்லாமே பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இதுலயுமே ஒரு நாகரீகமா வாழக்கூடிய நபர்கள் பூர நட்சத்திரக்காரங்க தான். ரொம்ப அடாவடியா பேசிக்க மாட்டாங்க. இதுலயுமே தன்மானத்தை, ஒரு மதிப்பு முறை, அந்தஸ்து, கௌரவத்தை ரொம்ப பார்ப்பாங்க. ஆனா ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. இவங்க பாருங்க, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா வேலை, உத்தியோகம், வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது. வீடு கட்டுற யோகம், வண்டி வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம், இது எல்லாமே வருது பார்த்துக்குங்க. ஒரு சுப செலவை பண்ணிக்க, வீட்டுல குடும்பத்துல ஒரு சுப செலவு பண்ணிக்க. தாயுடைய உடல், தந்தை உடல் ஏதாச்சும் ஒருத்தருக்கு ஒரு பலவீனத்தை காட்டும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாதிரி. இடம் பூமி செலவு கொஞ்சம் டாக்குமெண்ட்ல எதையும் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. இதுலயுமே ஜாமீன் போறதோ கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இந்த காலகம் மட்டும் கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து உத்திராட்சத்துல பிறந்தவங்க, இவங்களும் பாருங்க கொஞ்சம் கவனத்தோட பயணிங்க. ஏன்னா அவங்களுடைய நட்சத்திர அதிபதி 8ஆம் பாவத்துக்கு போறாரு. 8ங்கிறது என்ன, ஒரு இடமாற்றம், ஒரு மன உளைச்சல், மன அலைச்சல், ஒரு தடுமாற்றங்கள், ஒரு குழப்பங்கள், எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள், தடையில உணர்ந்து கொடுப்பாரு. ஆனா இருந்தாலும் ஒரு நல்ல பலன் கொடுத்துருவாரு. இருந்தாலும் அது குருவுடைய வீடை வர்றதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் சிறப்பா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா பிடிக்கும். வேலை உத்தியோகம் ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். எதிர்பார்த்து திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய பேர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லாமே உங்களுக்கு வெற்றியா கொண்டு வரும். மெயினா மாணவ மணிக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. வரக்கூடிய பங்குனி மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.